ஜெயலலிதா மரணம் தொடர்பாக யாரையோ காப்பாற்றும் பொருட்டு முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் பொய் சொல்லி வருவதாக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரத்தில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சண்முகம் பங்கேற்று 14 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருமண உதவித்தொகையை பயனாளிகளுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதாவை வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க ஆலோசிக்கப்பட்டதாக முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் கூறியுள்ளது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ஜெயலலிதா மரணம் தொடர்பாக யாரையோ காப்பாற்ற ராமமோகன ராவ் பொய் கூறி வருவதாக அமைச்சர் சண்முகம் தெரிவித்தார். சிகிச்சை தொடர்பாக யார் யாரோடு ஆலோசனை நடத்தியது எனவும், வெளிநாட்டிற்கு சென்று சிகிச்சை அளிப்பதை யார் தடுத்தார்கள் எனவும் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேதி ஏப்ரல் 8 கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் முடிந்து 4 மாத காலம் முடிந்ததை வாய்மூடி மௌனியாக இருந்த முன்னாள் தலைமை செயலாளர் அம்மாவை வெளிநாட்டுக்கு சென்று நாங்கள் சிகிச்சை அளிப்பதாக சொல்லுகின்ற இன்றைக்கு சொல்லுகின்ற ராமமோகன் ராவ் இத்தனை நாட்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அப்படி நீங்கள் சிகிச்சை செய்வதற்கு ஆலோசனை செய்யப்படும் சொன்னால் யார்கிட்ட ஆலோசனை செய்தார்கள், யாரிடம் ஆலோசனை பெற்றார்கள், அந்த ஆலோசனை முடிவெடுக்கப்பட்டது என்ன, ஏன் அம்மாவுக்கு வெளிநாட்டில் சென்று சிகிச்சை அளிப்பதற்கு யார் தடை விதித்தது, யார் தடுத்தது, அதன் பின்னணியில் என்ன, இல்லை இப்போ யாரை காப்பாற்றுவதற்கு இத்தனை ஓராண்டு காலமாக வாய் மூடி இருந்திருக்கிறது, யாரை காப்பாற்றுவதற்காக இந்த ராமமோகன் ராவ் இன்றைக்கு